டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜா சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். வரும் மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்க உள்ள திருப்பத்தூரை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை தவறாமல் நிறைவேற்றுவோம் என்று கூறியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். என் பெயர் ரித்திகா. நான் வந்து தூய நெஞ்ச கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். நான் வந்து என்னோட ஜனநாயக கடமையை ஆற்ற போகிறேன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு சைடு வந்து ஹாப்பினஸ் இருந்தாலும் என்னோட ஓட் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுல நான் வந்து உறுதியாக இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு சில விஷயத்துலலாம் வந்து நான் யோசிப்பேன், இது நம்மளால மாற்ற முடியாதா அப்படின்னு யோசிக்கிறப்போ என்னோட ஒரு ஓட் வந்து கண்டிப்பாக அதை மாற்றும் அப்படின்ற இது நம்பிக்கை வந்து எனக்கு எல்லாருமே கொடுத்தாங்க. ஸோ வந்து என்னோட ஓட் வந்து விற்பனைக்கு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஓட்டை வந்து எதுக்காகவும் விற்காதீங்க. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் வந்து புதுசா வந்து தலைவரா நின்னாங்க அப்படின்னா அவங்க நமக்குள்ள இருந்து வரதுனால நமக்கு என்னென்ன தேவைகள், குறைகள், நிறைகள் அது எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் வந்து ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து ஓட் பண்ணுங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்னோட வாக்கு செலுத்த இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இளைஞர்கள் நாம வந்து நம்ம ஆட்சியாளர்கள் எப்படி தேர்வு செய்யணும்னா சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, பெண்ணடிமை தனத்தை ஒழிக்கிற தனமா நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுறது. வேற்றுமையில் ஒற்றுமைன்ற நாடு வந்து இந்தியா. நம்ம அனைவரும் ஒன்னா சேர்ந்தாதான் இந்தியாவை வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போக முடியும். ஆட்சியாளர்கள் வந்து பெருமுதலாளிகளுக்கு வந்து துணையாக இருக்கக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை வளர்ச்சி அடைக்கிறது உறுதுணையாக இருக்கணும். இளைஞர்களை நாமும் இந்த உறுதிமொழி ஏற்போம். இப்போ எல்லா நாட்டிலையும் இல்லாத ஒரு உரிமை நம்ம இந்தியாவில் இருக்குது, ஓட்டு உரிமை. இப்போ அந்த ஓட்டு தான் இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் நான் முதல்ல ஓட்டை நான் போட போகிறேன். அந்த ஓட்டை நான் காசு வாங்கிட்டோ இல்லை அந்த பொருள் வாங்கிட்டோ அது மாதிரி நான் போடாமல் எந்த தலைவர் இருந்தால் இங்கே நல்லது நடக்குமோன்னு தெரிஞ்சு அவருக்கு நான் ஓட்டு போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களையும் அது மாதிரி போடணும்னு நான் வலியுறுத்துறேன். மனுஷன், மொழி, வேறுபாடு, ஜாதி, மதம் எல்லாம் பார்க்காம வர தலைவர் தான் நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி அந்த ஓட்டு போட்டு தான் அந்த தலைவர் நான் தேர்ந்தெடுப்பேன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஓட்டுக்கான மதிப்பு வந்து 1000 2000 இப்போ சேல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓட்டோட எதிர்பார்ப்பு வந்து நிறையவே இருக்குது எனக்கு. இப்போ வந்து என்னுடைய பெரிய ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு தான். இப்போ நான் அதை போட போகிறேன் முறையாக. இது வந்து ஓட்டு வந்து விற்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து விற்கிறத வந்து நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். இது நம்மளும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு. உண்மையாக போட போகிறோம் ஓட்டு. நீங்களும் உண்மையாக போடுங்க.